ஹாய் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு செய்ய போகிறது டோஃபு சோயா பன்னீரில் ஒரு கறி. எண்ணெய் சூடாகின பிறகு நான் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற டோஃபு பன்னீரை லேசாக பொரிச்செடுக்க போகிறேன். இப்படி நாங்கள் செய்தால் எங்களோட கறி கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். அதே நேரம் டோஃபுவும் கறியில் உடையாமல் கரையாமல் பிஞ்சு போகாமல் அப்படியே முழுசாக எங்களுக்கு கறியில் கிடைக்கும். ஒரு பக்கம் லேசாக வெந்த பிறகு நான் இதை மற்ற பக்கம் திருப்புறேன். கொஞ்சம் மெதுவாக பார்த்து திருப்புங்க, அப்படி இல்லாட்டி சில நேரம் டக்குன்னு உடைய பார்ப்போம். இது டொஃபுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஓகே. ஆனால் பன்னீர்ன்னு சொன்னால் உடனே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறபடியால் உடனே ரெண்டாக வெடிச்சிடும். கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க. எல்லா பக்கமும் எண்ணெயோட சூடுபட்டு பொரிகிற மாதிரி பார்த்து எல்லா பக்கம் திருப்பி நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் ஒரு டிஷ்ஷில் இறக்கி வச்சுட்டு அதே சட்டியில் திருப்பி சமைக்க போகிறேன். நான் அதே சட்டியை யூஸ் பண்ணுறதால சட்டி சூடாக இருக்குது. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதித்த பிறகு கடுகு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு அதில் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். இரண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் உள்ளியும் இஞ்சியும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ சேர்க்குறேன். அதை கொஞ்சம் கலந்து வதங்க விடுவோம். அது வதங்கின பிறகு அதோட வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ சேர்க்குறேன். உள்ளியும் இஞ்சியோடையும் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்க வேணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு முதல்லையே நாங்கள் சேர்த்தா கொஞ்சம் வெங்காயம் கெடியாக எங்களுக்கு வதங்கும். நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்த பிறகு நான் இப்போ வெங்காயத்தையும் உப்பையும் நல்லா கலந்து விடுறேன். இப்போ நான் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்தேன். நீங்கள் இதில் கருவேப்பிலையும் சேர்க்கலாம், என்னட்ட இல்லை. இதில் நாங்கள் வாசனை பொருட்கள் போட தேவையில்லை, ஏன்னா நாங்கள் கடைசியில் மசாலா பவுடர் போடுறதால தேவையில்லை. இப்போ நான் இதில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறையுங்க. அதோட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதோட மிளகு தூளும் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை மணம் போகும் வரைக்கும் கொஞ்சம் வாட்டி எடுப்போம். கரை நேரம் தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வாட்டினா காணும். இதை கொஞ்ச நேரம் வாட்டிட்டு நான் 2 தக்காளி பழம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ இதில் சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் தண்ணியும் கலந்து இந்த பச்சை மணம் போகும் வரைக்கும் வதக்குறேன். இதில் விரும்பினா நீங்கள் பாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி க்ரீமும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கு ரெண்டுமே சேர்க்கல, தண்ணி மட்டும்தான் சேர்க்குறேன். தண்ணியிலேயே இந்த கிரேவியை நான் எடுக்கிறேன். இந்த குழம்பு செட் ஆகின பிறகு நான் இதில் சின்ன சின்னதாக குடமிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். நான் இப்போ அதை சேர்க்கிறேன். இது முதலே சேர்த்தா கறியில் கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் கடைசியில் சேர்த்தா அது இந்த கடிபிடிக்கையும் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இப்போ மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற டோஃபுவை இதில் சேர்க்க போகிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக
கலந்து விடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லா இருக்குமென்று நினைக்கிறேன். அதால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த இடத்துல நீங்கள் பால் அல்லாட்டி க்ரீம் விரும்பினா சேர்க்கலாம். இப்போ நான் இதை கொஞ்ச நேரம் மூடி கிரேவி செட் ஆகிறதுக்கு விட போகிறேன். இப்போ திறந்து பார்த்தா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் இப்போ மல்லி இலையும் புதினாவும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் மாறின பிறகு சூப்பரான டோஃபு பன்னீர் கறி உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் சோறோட, சப்பாத்தியோட, ரொட்டியோட, புட்டோட எதோட வேணும்னாலும் நீங்கள் சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் தேசிப்புளி சேர்க்குறேன். ஓகே, இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.